கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் இனிதான நாமத்திலே இந்த காலைக்கதி நிகழ்ச்சி வாயிலாக உங்களோடு கூட மீண்டும் ஒரு விசை இணையதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கிருபை எனக்கு கொடுத்த தேவனுக்கு நன்றியும் துதியும் சோஸ்திரத்தையும் எடுத்துக் கொள்கின்றேன். இந்த நாள்ல நமக்கு வருகிற செய்தி என்னன்னு சொன்னா, அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லி மார்க் 5:8 கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னா, இங்க ஒரு செய்தி நமக்கு என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய பிரசங்கியார், ஒரு சுவிசேஷகர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, ஒரு ஊர்ல போய் பிரசங்கம் செய்து கொண்டு வந்தார். அந்த ஊர் எப்படின்னு சொன்னா, நீங்க நானும் நினைக்கிற மாதிரி ரொம்ப கொடூரமான ஒரு ஊரா இருந்துச்சு. எல்லா பாவத்திற்கும் அந்த இடத்துல பெரிய காரியங்களாக இருந்துச்சு. என்னன்னு சொன்னா, குடிப்பழக்கம், வேசித்தனம், களியாட்டங்கள் எல்லாமே இருந்துச்சு. மனுஷங்களுக்கு கடவுளை பத்தி ஒரு யோசனையும் இல்லை, ஒரு எண்ணமும் இல்லை. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, எப்பொழுதும் சந்தோஷத்தோடும் இந்த மாதிரி காரியங்களுக்கு தான் அவங்க அதிக நேரத்தையும் பணத்தையும் செலவழிச்சுட்டு வந்தாங்க. அங்கே சென்ற போதகர், அந்த சுவிசேஷகர் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த மக்களுடைய பாவங்களை குறித்து மிகவும் கண்டித்து பேசுவார். அப்போ அவர் கண்டித்து அவங்க குற்றங்கள்லாம் சொல்லும் போது அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஓடி வந்து அவரை என்ன செய்வாங்க, சூழ நின்று நீங்க இனிமேல் எங்களுக்கு பேச வேண்டாம் அப்படின்னு அவரை விரட்டி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அப்போ இந்த செய்தியை கேட்ட இன்னொரு ஊழியக்காரர் என்ன செஞ்சாச்சுன்னா, ஏன் இந்த ஊழியக்காரர் நல்லா பிரசங்கியாராச்சு, பெரிய பிரசங்கியாராச்சு, ஏன் இவரை விரட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவர் அந்த ஊருக்கு போனாராம். இவர் அந்த ஊருக்கு போன பிறகு அவங்க எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் பார்க்குறாரு. எல்லாரையும் பார்த்துட்டு அவங்க செய்கையிலெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவங்ககிட்ட அவர் பார்த்த காரியங்களை குறித்து எச்சரிக்கையாக சொல்லாதபடிக்கு அவங்கக்கிட்ட என்ன செஞ்சால், தேவனுடைய அன்பை குறித்து பேச ஆரம்பித்தார். இப்படி ஒருவர் இந்த பரலோகத்திலிருந்து வந்தார், பாவங்கள்லாம் செய்கிற மக்களை என்ன செய்யணும், அதுலேருந்து மீட்டுக்கொள்ளணும்னு சொல்லி அவர் சிலுவையில் மரித்தார் அப்படின்னு சொல்லி அவருடைய அன்பை குறித்து சொன்ன உடனே மக்கள்லாம் யோசிக்க ஆரம்பித்தாங்களாம், கேட்க ஆரம்பித்தாங்களாம். அப்போ ஃபஸ்ட்டு போயிட்டு வந்த போதகருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன காரியமாக இருக்கும் இது, இவருடைய பேச்சு இப்படி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் போய் ஒரு நாள் கேட்ட பொழுது, அப்போ அந்த போதகர் சொன்னாராம், நீங்கள் அவங்களை கண்டித்து உணர்த்துனீங்க, ஆனால் அவங்களுக்கு கண்டித்து உணர்த்துவதற்கு அது யார் இந்த அவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாங்க, அவரை பற்றி நீங்கள் நிறைய சொல்லியிருந்தீங்கன்னு சொன்னால் அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, அவங்களுடைய காரியங்களை விட்டு வெளிவந்திருப்பாங்க. நீங்கள் அவங்க பாவத்தை தான் சொன்னீங்க, ஆனால் அந்த பாவத்தை மன்னிக்க ஒருவர் இருக்கிறார், அந்த பாவத்தோடு உங்களை நேசிக்க ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு அவரை பற்றி நீங்கள் நிறைய சொல்லியிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பிரசங்கத்தை அவங்க கேட்டிருப்பாங்க, உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்காது அப்படின்ட்டு அந்த மற்றொரு ஊழியக்காரர் சொன்னாங்களாம். அதுக்காக கண்டிப்பு தேவையில்லைன்னு சொல்லலை, கண்டிப்பும் அவசியம்தான். அது எப்போ அவசியப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஆண்டவர் நம்மகிட்ட எப்பவுமே கண்டிப்பாக இருந்திருப்பாருன்னு சொன்னால் நம்ம எப்பயும் மடிந்து போயிருப்போம்ல. ஆண்டவர் நம்ம நேசித்தது போல, ஆண்டவருடைய பாவத்தை எல்லாம் என்ன செஞ்சாங்க, மன்னித்தது போல மற்றவர்களுக்கு செய்கிற காரியங்களை குறித்து நாம் என்ன செஞ்சிடணும், அவங்களுக்கு அன்பின் நற்செய்தியை நம்ம சொல்லணும். அன்பின் நற்செய்தி தான் என்ன செய்யுமா, அநேகரை என்ன செய்யும், அவடத்துல கொண்டு வரோம். வேதாந்தத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு மனுஷன் லேகியோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னால், அவனுக்கு அநேக பிசாசுகள் அவனை பிடித்திருந்துச்சு. அந்த லேகியோனை கூட என்ன செய்வார் சொன்னால், மக்கள்லாம் என்ன செஞ்சாங்க, அவனை சங்கிலியால் கட்டி போட்டிருந்தாங்க, கல்லறை தோட்டத்தில் வச்சுருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த மனுஷன்ட்ட என்ன சொன்னார், ஆண்டவர் எப்படி பார்த்தார் அவன்கிட்ட, அவன் படுகிற கஷ்டத்தை, அவன் அநேக பிசாசுகள்னால அவன் கஷ்டப்படுவதை என்ன செஞ்சார் சொன்னால் பார்த்தார். சரிங்களா? அதே போலதான் நீங்களும் நானும் பார்க்கணும். பாவம் செய்கிறவங்கள என்ன செஞ்சிடக்கூடாது, பாவிகளா பார்க்கப்படாதபடி அவங்கள என்ன செய்யணுமா, ஆண்டவர் எப்படி நேசிக்கிறாரு, எப்படி பார்க்கிறாரு, அந்த விதமாக நீங்களும் நானும் பார்க்கணும். அவங்களை எப்படி அதுல இருந்து விடுவிக்கணும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். எப்படி ஆண்டவர் அந்த லேகியோனை விடுவித்தாரோ, அந்த மனுஷனை விடுவித்து அவங்க என்ன செய்வாங்க, அவங்களோட கூட வர, இல்லை நீங்க வீட்டுக்கு போ, உடைய இனத்தரத்துக்கு போய் என்ன செய்ய, நீ சத்தியத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுவாங்க ஆண்டவர். அவர் தெக்கோபோலியா அப்படியே போவாங்க. 10 நாடு 10 தேசத்தை கடந்து அவர் பிரயாணமா போகும்போது ஆண்டோடைய அன்பு அவர் அநேகருக்கு கண்டிப்பா சொல்லியிருப்பார். ஏன்னு சொன்னா அவர் அந்த வழியா தான் போனாங்க, திருப்பி அதே வழியா தான் அவங்க ரிட்டர்ன் ஆகுறாங்க. வர வழியை பார்த்தப்ப அவர் எப்படி பார்த்தாங்க, எல்லாரும் பேய் பிடித்த மகனாக பார்த்தாங்க. இப்ப எப்படி போறாரு, எல்லாவற்றையும் சுகம் பெற்று ஆண்டவர் அந்த ஆவியெல்லாம் துரத்தி விட்டாரு. அப்படி துரத்தி விட்ட உடனே அவர் என்ன செய்யறான், அவரை பார்த்து என்ன செய்யறான், இயற்கைக்கு மாறாக, எல்லாரும் பார்த்ததுக்கு மாறாக அவர் என்ன செஞ்சாரு, பார்த்தார்.
அப்படி பார்த்து என்ன செஞ்சு சொன்னா அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். நீங்களும் நானும் எப்படி அன்பின் நற்செய்தியை மற்றவர்களுக்கு சொல்லணும். உடைய பாவத்தை குத்தி காட்டுறதுனால நம்ம நற்செய்தி சொல்ல முடியாது. உடைய பாவத்தை மன்னிக்கிற ஒருவர் இருக்கிறார், நேசிக்க ஒருவர் இருக்கிறான்னு சொல்லி அந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு சொல்லுவோமா? தவறை பிறரிடம் கண்டால் முதலில் அது போன்ற தவறுகள் உன்னிடம் பிறர் காணாதபடிக்கென விழித்திரு அப்படின்னு சொல்லி அந்த செய்தியோட உங்களுக்கு தேவனுடைய இடத்துல ஒப்பு கொடுக்க அழைக்கிறேன். ஏன்னு சொன்னா அந்த அன்பின் நற்செய்தியை சொல்லணும்னு சொன்னா அந்த அன்பை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செஞ்சணும், புரிஞ்சிருக்கணும். அந்த அன்பை புரிந்து கொண்டு அநேகருக்கு அந்த அன்பின் நற்செய்தியை சொல்லுவோமா? செய்வோம். எங்கள் மேல் கிருபையா இருந்து எங்களை வேண்டுகிறதான பரலோக தந்தையே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீர் சொன்ன அந்த நீர் காட்டின அந்த அன்பின் நற்செய்தியை நாங்கள் மற்றவருக்கு சொல்ல நீர் கிருபை செய்யுங்க. நீர் எப்படி எங்களை பார்க்கிறோம் அதே போல நாங்களும் மற்றவர்களை காண கிருபை செய்யுங்க. மற்றவர்களிடத்துல தவறுகளை மாத்திரம் காணாதபடிக்கு அவர் செய்கிற நற்காரியங்களும் அவருடைய தேவைகளையும் நாங்கள் சந்தித்து கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு தொடர்ந்து நாங்கள் உடைய அன்பிலை நிலைத்திருக்கத்தான பலத்தை எங்களுக்கு தாங்க. விசுவாசத்தோடு இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. மேல் நம்பிக்கையோடு இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. நாங்கள் பாவிகள் கர்த்தாவே, உடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நீங்க மன்னித்தல்லுங்க. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், உடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், உடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கற்பத்தின் கனிக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அதற்காக கண்ணீரோடு மன்றாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவருடைய தேவைகள் எல்லாம் சந்தித்தல்லுங்க. ஆண்டவரே கேளுங்கள் தரப்படும் என்று சொன்னீங்களே கர்த்தாவே, கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் நீங்க கேட்டு வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம் சுவாமி. ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம், அவங்களோடு கூட இருங்க, அவருடைய தேவைகளை சந்தித்தலுங்க, சமாதானத்தை கட்டளையிடுங்க, சந்தோஷத்தை கட்டளையிடுங்க. அது மாத்திரம் இல்ல தகப்பனே, அவர்கள் செய்கிற ஊழியங்களில் ஆண்டவரே அதிக அறுவடைகளை காணும்படியாக கிருபை செய்யணுமா அவருடைய பாத்திரை கெஞ்சி மாண்டாடும். அவள் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் தேவ கிருபை சமாதானம் அவளோடு கூட இருந்து நான் அன்பின் நற்செய்தி அநேகர் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்திடுமா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக தந்தையே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.